சொல்லியிருக்கேன், நான் இப்போவும் சொல்கிறேன். குளிகை மணின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வ மணி அது. சரிங்களா? இது கவனம், அதாவது என்னன்னா, அந்த கவனத்துக்கு என்ன ஒரு சக்திகள் இருக்கோ, அந்த சக்தி குளிகைக்கு உண்டு. குளிகைலாம் நாம மணி இப்போ செய்யணும்னு கேட்டீங்கன்னா, குளிகை மணி 1 வருஷம் ஆகும் செய்யணும்னா. 6 மாசம், 1 வருஷம் ஆகும். நம்ம செய்யக்கூடியதை பொறுத்து இருக்கு. ஏன்னா குளிகைன்றது குடத்துல இருக்கணும். சரிங்களா? இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, குளிகைன்றது இந்த சுன்னங்கி விருட்சம்ன்ற ஒரு விருட்சம், மரம் இருக்கு, விருட்சம் இருக்கு. அந்த விருட்சத்துல நாம அந்த ஒரு சரிங்களா? ஒரு நிமிஷம். சுன்னங்கி விருட்சம்ன்ற ஒரு விருட்சம் இருக்கு. அந்த விருட்சத்தோட பட்டயம் அதை எடுத்து அதுல இருந்து நாம சுண்ணமாக்கி அதுல குடம் நிறைய போடணும். ஸ்படிகத்துல போடணும். இந்த ஸ்படிகத்திலையும் இந்த மாதிரி மூலிகையெல்லாம் குடம் போட்டுக்கிட்டே இருக்கணும். வராக புடம் சொல்லக்கூடிய இந்த அபூர்வ மூலிகைக்கு அத்தனையும் வராக புடம் தான் போடும். இந்த வராக புடம் போட்டால்தான் இந்த மூலிகை குளிகை மூலிகை, கவன மூலிகை உடைய மணியாகட்டும், இது அதீத சக்தி உண்டு. அது அதிகமாக செயல்பட ஆரம்பிச்சு. சரியா? இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த குளிகைன்றது அதிகமான சக்திகள் இருக்கு. அதில் நம்ம அந்த நேரலையில நம்ம சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் அந்த குளிகைன்றதுல அதிகமான சக்திகள் அடங்கியிருக்கு. அது ஆண்களுக்கு பெண்களுக்கு, ஆண்களுக்கு இது ரொம்ப எதிர்பார்ப்பான சில செயல்களை செய்யக்கூடியது. சரிங்களா? இது நம்ம விரிவா நம்ம சொல்லணும்னா, இது இதுக்குன்னே தயார்படக்கூடிய அபூர்வ சக்தி உள்ள ஒரு மணி. இந்த மணியால உடலுக்கும் நன்மை இருக்கு. பல தேடுதலுக்கான ஒரு அதில் அடங்கியிருக்கு, நிறைய இருக்கு. அதை நம்ம வெளிப்படைய சில கேள்விகளுக்கு இது பதில் நிறைய இருக்கு. நிறைய எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு இந்த மணி நிறைய பலன் கொடுக்குது. சரியா? அதுக்கு தான் இந்த குளிகை மணி பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. இது பொதுவாக செய்யக்கூடியது எல்லா மணியும், நாம செய்யக்கூடிய எல்லா மணியும் பொதுவான செயல்களை செய்யும். கூடுதலான சக்திகள், மிக அபூர்வமான சக்திகள் செய்யக்கூடிய மணிகள் ஒரு முக்கியமான மணிகள், ஒரு 6 மணிகள் செய்யக்கூடிய. சரிங்களா? இந்த மணி எல்லா குருமார்கிட்டையும் கிடைக்குமான, குருமார்கள் இதுக்குன்னே அந்த மணிக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கி இந்த மணியை நல்ல புடம், மிதமான புடங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு புடங்களை போடும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த ரசமணிக்கு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நாம் தடுமாற்றம் அடைஞ்சோம், வேற எங்கேயோ கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா இந்த மணி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? செந்தூரம் ஆகிடும், ஒன்றுமே இருக்காது. நீங்கள் இந்த புடத்துலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மணி இருக்காது. இப்போ இந்த மணி என்ன பண்ணணும்னா, மிதமான ஒரு ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வைரங்கள் அது இதெல்லாம் இருக்கும் பொழுது, ஒரு கல் இருக்கும்போது எப்படி அதை பாதுகாக்குதோ, பாதுகாத்து அது எவ்வளோ காலங்கள் உடைய இதில், அதே மாதிரி தான் நம்ம மணி நம்ம கட்டக்கூடிய தன்மையும். இந்த மணி நம்ம மூலிகையால் நம்ம கட்டுறோம். இந்த மூலிகையோட சாரத்தை கொண்டு கட்டுறோம்னா அந்த மூலிகைக்கு அவ்வளோ பதமாக இருக்கணும். அதிகமாக ஆகக்கூடாது, கம்மியாக இருந்தால் மணி கட்டாது, மணிக்கு அந்த சாரம் ஏறாது. அப்போ அந்த மணிக்கு அந்த சாரணம் ஏறணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மிதமான புடம் நம்ம போடணும். அந்த மிதமான புடம் போடும்போது கவனம் எல்லாம் எங்கே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த புடம் போடுற இடத்துல இருக்கணும். அந்த புடம் போடுற இடத்துல கவனம் இருக்கும் பொழுது நாம் அதோட நிறங்கள் மாறும்பொழுது நம்ம தெரியும், நம்ம அதிகமாக புடம் ஏறுது, இந்த புடத்துக்கு அதிகமாக புடம் ஏறலைன்ட்டு நாம் ஏறக்கூடிய அந்த புடம் போடும் பொழுது அந்த ஜோதியை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும். சரிங்களா? அப்படி நாம் அந்த மணியை கட்டி அதை 1 வருஷங்கள் ஆகும், 6 மாதங்கள் ஆகும். ஒரு மணி ஒரு குளிகை மணி நாம் செய்து கொடுக்கணும்னா, அதை செய்து நாம் பயன்படுத்திக்கணும்னு சொன்னோம்னா அது 6 மாதம் ஆகும் குறைஞ்சது.
6 மாதமா நாம் அந்த குளிகை மணியானது புடத்துல தான் இருக்கணும். சரிங்களா? அது புடமாவா தான் இருக்கணும். அது வெளியே கொண்டு வரவே கூடாது. ஒரு இடத்துல புடம் பொழுதும், நீ படிக்கட்டில புடம் போடும் பொழுதும், நீங்க மூலிகையில புடம் போடும் பொழுதும், விருட்சத்துல புடம் போடும்போது எல்லாமே என்னன்னா புடத்திலேயே இருக்கும். அதை பிரிச்சு உடனே இன்னொரு புடத்துக்கு மாற்றணும், இன்னொரு மூலிகைக்கு மாற்றணும், படிக்கத்துக்கு மாற்றணும். ரொம்ப நன்றி மேடம், சந்தோஷம். நீங்கள் லைவ்ல இணைஞ்சிருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி. அந்த மூலிகை என்பது வந்து புடத்திலேயே இருக்கணும். நீங்கள் படிக்கத்துக்கு மாத்துறீங்க அந்த மணின்னு சொல்லும் போது அது என்ன பண்ணால் அப்படியே அந்த படிக்கத்துக்கு மாற்றணும். கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக நான் வந்து எந்திரம் வந்து நான் சொன்னேன், நவகாரி எந்திரம் வந்து நான் கண்டிப்பாக நான் செய்து உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை, அதுக்கு நிறைய சக்திகள் உண்டு. அது எந்திரம் வந்து இந்த கிரக தோஷங்களையும் போக்கும், செல்வங்களையும் இந்த தொழில் விஷயம் போன்ற மோகன சக்தியை வந்து கொடுக்கக்கூடியது அது நவகாரி எந்திரம். கண்டிப்பா மேடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த குளிகை மணியை வந்து நாம் வந்துட்டு வாயில் வச்சு அந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மணிகள்லாம் வந்துட்டு நம்ம நாக்கில் இந்த பாலில் அந்த மாதிரிலாம் போட்டு இது பண்ணலாம். இந்த மாதிரி சில தவறுகளை வந்து செய்யாதீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பாதரசத்தோட தன்மை வந்து நீர் தன்மை வந்துட்டு அதில் கொஞ்சம் இருக்கும். அதனால் அந்த பாலில் போட்டு குடிக்கலாம். அப்படி குடிக்கலான்னா அது மிகப்பெரிய தவறு. அது வந்து உடல் தன்மையை வந்துட்டு உடனே பாதிக்கலான்னாலும் கூட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பொறுத்து அது உடல் தன்மையை வந்துட்டு குறைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது உடலில் கட்டிக்க மட்டும்தான். நம்ம உடலில் வந்து நம்ம இருக்குது, நம்மளை சுற்றி வந்து ஒரு 1 மீட்டர் அளவுக்கு அந்த ரேடியேஷன் சக்தி உண்டு. ஏன்னா நம்மளை பாதுகாக்கும் அந்த மணி. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த மணி இருக்கும் போது அஞ்சனம் பார்க்க முடியாது. யாராவது மாந்திரிகர் வந்து உங்களை கவனிக்கிறாங்க, உங்களை அஞ்சனம் பார்க்குறாங்கன்னா அந்த மணி இருக்கிறவரையும் உங்களை அஞ்சனம் பார்க்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் தெரிய மாட்டீங்க, தெரிய முடியாது. அது மட்டும் மாந்திரிகத்தோட ஒலி வந்து உங்களை தாக்காது. சரிங்களா? அந்த மாந்திரிகம் செய்கிறாங்க பண்ணுறாங்கன்றது உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்துடும். ஆனால் அந்த மாந்திரிகத்தோட தன்மை உங்களை தாக்கவே தாக்காது இந்த மணி வச்சிருக்கிற வெளியும். அப்போது இந்த அஞ்சனம் பார்ப்பாங்க, இந்த அஞ்சனம் மை போட்டு அஞ்சனம் பார்ப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, யார்கிட்டையாவது போகிறாங்களா, ஏதாவது பண்ணுறாங்களான்றதையும் இது காட்டாது. என்னென்னா இந்த மணி என்பது வந்து மறைச்சிடும், எங்கே இருக்கிறாங்கன்றதே மறைச்சிடும். அப்போ இந்த மணி போட்டிருக்காங்க, இந்த மணி வச்சுருக்காங்கன்னா இவங்க எந்த ஊரில் இருக்காங்க, எந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. நீங்களா சொன்னாதான் நான் இந்த நாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாதான் இந்த மணி வந்து உங்களை காட்டி கொடுக்கும், ஓ இங்கே தான் இருக்கிறீங்களான்னு. ஆனாலும் ஏதாவது செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்கள் மாந்திரிகத்தால் ஏதாவது உங்களை கவனிக்கணும், நீ என்ன செஞ்சிட்ருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கவனிக்கணும்னா இந்த மணியை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல போகிறோன்னா அந்த மணி அவங்களோட இருக்குன்னா 1 மீட்டர் வெளியும் அந்த ஒளி அவங்கள வந்து நெருங்கவே விடாது. சரிங்களா? ஆனாலும் அவங்களோட இருக்கிறவங்களும் சேர்த்து பாதுகாத்துரும் இந்த மணி. அதுக்கோட தன்மை வந்து இயல்பாகவே எல்லா மணிக்குமே இந்த இயல்பு தன்மை வந்து அந்த மணிக்கு வந்து உண்டு. சரிங்களா? என்ன ஒரு இந்த மணியால் கிரக தோஷங்கள் இருக்கவே இருக்காது. ஒரு கிரக தோஷம் இருக்குன்னா அந்த கிரக தோஷம் சமப்படுத்தின உடனே நாம் என்ன செய்யணுமோ நம்மளோட சக்தியை வச்சு தான் செய்யணும். ஏன்னா மற்ற சக்திகள்லாம் அது சுத்தமாக வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும், நெகட்டிவ் ஆகிடும். அப்போது அந்த நமக்கு எதிர்ப்பே இல்லை, எதுவுமே இல்லைன்னும் போது நம்ம இடத்த வந்து ரொம்ப காலியாகி வச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம சக்தியை வச்சு ஒரு முயற்சி எடுத்து நம்ம வெற்றி பெறணும். அந்த வெற்றி பெறத்துக்கு துணையாக அந்த மணி இருக்கணும். ஒரு ரிஸ்கான ஒரு வேலை செய்கிறோம், ரொம்ப அந்த வேலை முடியுமா அப்படின்னு, ஆனால் அந்த வேலை செய்ய முடியும் அந்த மணி கொடுக்கும், நம்மளோட எண்ணத்தை கொடுக்குதுன்னா அந்த வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஏன்னா அந்த மணிக்கு அந்த இடத்த வந்து ரூட்டை கிளியர் பண்ணி கொடுத்துரும். நம்மளோட சிந்தனை, நம்மளோட அறிவாற்றலை அதிகப்படுத்தி கொடுக்குறோம். அப்போ அதிகப்படுத்தி கொடுக்கும் பொழுது நாம் வந்து மற்றவங்களோட வாதம் செய்ய முடியும். சரிங்களா? ஏதாவது ஒன்று செய்கிறான்னா அதை நம்ம வந்து மடித்து பேச முடியும். இல்லை இது வந்துட்டு தவறான ஒரு நோக்கமாக இருக்குது, இது எனக்கு சரியாக படலைன்னா அது சரியாக படாது, அவங்க செய்தாலும் சரியாக படாது. அப்போ நம்ம என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய தன்மையை, நம்மளோட வழியை வந்து நாம் கிளியர் பண்ணிக்கணும்.
கிளியர் பண்ணி நமக்கு தகுந்த உடைய என்ன தேவையோ அதை நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும். இது சாதாரணமாக மணி கொடுக்க வேண்டிய விஷயம். தோஷங்கள் இருக்கு, பெரும் தோஷம் இருக்கு. அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆனால் அந்த மணி இருக்க இல்லையா, அந்த தோஷங்கள் வந்துட்டு ஒண்ணுமே பண்ணாது. என்ன காரணம்னா இந்த கிரகத்தால வரக்கூடிய தோஷத்தை இந்த மணி வந்துட்டு நிறுத்தி வச்சிடும், சமநிலைப்படுத்திடும். ஏன்னா எது என்ன இந்த தோஷத்தினால என்ன ஒரு வழி தடைப்பட்டிருக்கோ அந்த வழியை இந்த மணி வந்து சரி செய்து கொடுத்துரும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மணியை வச்சுக்கிட்டு நாம் நல்ல விஷயங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம நல்ல விஷயங்கள் நம்ம என்ன விஷயத்துக்காக இந்த மணி வாங்குறோமோ அந்த விஷயத்துக்காக நாம் வந்து அதிகமான நம்மளோட உழைப்பையும் நம்மளோட சிந்தனையும் நம்ம ஆற்றலையும் நம்ம போட்டோம்னா அது வந்து நமக்கு சாதகமாக வந்துடும். பெருமளவு 100%, 100% நமக்கு சாதகமாக வந்துடும். இந்த மணியை வச்சுக்கிட்டு நம்ம வேற சிந்தனைக்கு நம்ம வந்து கொண்டு போகணும் போது என்ன பண்ணணும்னா, இந்த மணி எல்லா சிந்தனையுமே கவனிச்சிடும். அப்போ எந்த சிந்தனை நமக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கோ அந்த சிந்தனை நம்மளோட எண்ணங்களை போடும். அப்போ எண்ணங்களை போடும்போது நம்ம இன்னொரு இடத்துல வந்து நம்ம சிந்திக்கும் போது ஆற்றல் ஆக்டிவ் எல்லாமே இருக்கும், ஆனால் அதை செயல்படுத்த முடியாது. ஏன்னா அந்த சிந்தனை இருக்க பாருங்க, நம்ம ஏற்கனவே வந்து ஒரு தவறான ஒரு எண்ணத்தில் வந்து நம்ம சிந்தனையை கொண்டு போகும்போது இந்த மணி அந்த சிந்தனைக்கே நம்மளை கொண்டு போயிடும். அப்போ கொண்டு போகும்போது மற்ற சிந்தனைக்கு நம்மளோட எண்ணத்தை கொண்டு போகாது. ஏன்னா தடைப்பட்டு, ஏன்னா இது வந்து எது வந்து ஆக்டிவ் அதிகமாக நம்ம செயல்படும். இதுக்கு தான் நம்ம சொல்லுவோம், இந்த மணி நம்ம வந்து பெற்றோர், இந்த மணி பெற்றோர் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட சக்தி வந்து எந்த ஒரு நோக்கத்துக்காக நம்மளோட சிந்தனையை கொண்டு போகிறோமோ அந்த நோக்கத்துக்கு வந்து சக்தி ஏற்றிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் வந்து இல்லை நாம் இந்த பக்கம் பார்க்கலாமே அப்படின்னும் பொழுது நம்ம எந்த வழியில் நம்ம சிந்தனை அந்த வழி தான் கொண்டு போவோம். அப்போ அந்த வழி பெருசாக எடுத்துக்காது. அந்த வழியில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், வழிகள், தோற்றங்கள், குணங்கள் எல்லாத்தையுமே நமக்கு எண்ணத்தில் காட்டிடும். ஆனால் அந்த வழிக்கு சிந்தனை கொண்டு போகாது. அப்போ நாம் கொண்டு போகிற வழி என்னவோ முதல்ல நம்ம அதிகமாக அக்கறை எடுத்து எதுக்கு போகிறோமோ அந்த சிந்தனைக்கு மட்டும் இந்த மணி வந்து வழி கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அதை தான் பழக்கப்படுத்தி வச்சுருப்போம் அந்த மணிக்கு. அதனால் நாம் ஒரு நபர்கிட்ட நாம் செய்யக்கூடிய மணியாக இருந்தால் நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம சிந்தனை என்னவா இருக்கோ அந்த சிந்தனை வந்து தர்ம சிந்தனையாகவும், நம்மளோட சிந்தனை வந்துட்டு ஆக்கப்பூர்வ சிந்தனையாகவும், நம்ம சிந்தனை வந்து தொழில் சிந்தனையாகவும், நம்மளோட சிந்தனை வந்துட்டு தர்மங்கள் செய்யக்கூடிய சிந்தனை, எந்த சிந்தனையில் நம்ம வந்து அந்த மணியை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோமோ, எந்த சிந்தனை நம்ம மனசில் இருக்கோ அந்த சிந்தனையை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறோம். பெருமளவில் அந்த சக்தியை கொண்டு வந்துடும். அதனால் மணியை வச்சுக்கிட்டு பல சிந்தனைகளை வந்து நம்ம இது பண்ணணும். நம்ம இப்போ குண்டலி சக்தி ஏற்றணும், இந்த மணியை வச்சு நம்ம குண்டலி சக்தி ஏற்றணுன்ற எண்ணத்தில் நம்ம இருந்ததுன்னா இந்த மணி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த குண்டலி சக்தி ஏற்றுறதுக்கான வழியை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும், ஆற்றலை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஆற்றல் குண்டலி சக்தி விழிப்பு அடைஞ்சுன்னு சொல்லும் பொழுது நம்மளோட எண்ணத்தை வந்து அது ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். அதுதான் பல சித்தர்கள், எல்லா சித்தர்களும் நாம் சொல்லக்கூடிய அத்தனை சித்தர்களும் இந்த மணியை வச்சே சித்தி அடைஞ்சிருக்காங்க. குண்டலி சக்தி ஏற்றிருக்காங்க, அதோட பலன் அடைஞ்சிருக்காங்க. திரும்ப அந்த குண்டலி சக்தி வழியாக அனைத்து வாத வைத்தியங்களும் பண்ணியிருக்காங்க, ஆராய்ச்சி செய்திருக்காங்க. அதனால் இந்த மணி வந்து பெருமளவில் பயன்படுது. அது குளிகை மணி என்பது வந்துட்டு கவனத்துக்காகவும் அது பயன்படும். குளிகை மணின்றது அதீத சக்தி உண்டு, அது ரகசியமான சக்தியும் அதில் உண்டு. அது பெருமளவில் வந்துட்டு அதிகமான பணம் அதிகமாக இருக்குது, நிறைய இருக்குது. நாம் வந்து இந்த வழியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம்னோமா அந்த மணியை வந்து குளிகை மணியை பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக எந்திரம் வந்துட்டு செய்து கொடுக்கலாம். அதுக்கான நேர காலங்கள் வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். எந்திரங்கள் எழுதி கொடுக்கணுன்னும் போது நமக்கு வந்துட்டு அந்த நேர காலங்களை எடுத்து